கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச் 23 பஞ்சாபோட கிரவுண்டில் தான் நடந்தது. அது ஹோம் கிரவுண்ட் மொகாலியோட கிரவுண்டில் நடந்தது. மேட்ச் வந்து போலிங் டாஸை வின் பண்ணார் சிக்கர் தவன். போலிங்கை செலக்ட் பண்ணார். சன்ரைஸ் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ராவலர்ஸ் ஹெட்டு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணார். ஒரு 21 எடுத்தார். குயிக்கான ஸ்கோர் 15 ரனில். அபிஷேக் சர்மா வந்து 16 ரன் எடுத்தார் 11 பாலில். நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் வந்து ஒரு 64 எடுத்தார். திபாட்டி சரியாக ஆடல. எப்போ எதிர்பார்ப்பாங்க சன்ரைஸில் ஆடுவார். நேற்று நல்லா ஆடல. சொதப்பினார். 11 ரன் தான் என்றார் என்ரிச். கேல்சனும் நேற்று நல்லா ஃபார்மில் இருக்க பிளேயரை 9 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு ஃபெவிலியன் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அப்துல் வந்து ஒரு 25 ரன் எடுத்தார். ஷா அகமத்தும் ஒரு 14 ரன் எடுத்தார். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்குள்ளே பில்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த பிளேயர் யாருமே டவுன் ஆர்டர் சரியா இல்லை. பேட் கமின்ஸ் 3 ரன், புவனேஸ்வர் குமார் 6 ரன்னு, யாருமே சரியாக ஆடாது. நல்லா ஸ்கோர் வந்து ஃபைனல் ஓவரில் நல்லா ஸ்கோர் கொடுக்க முடியாத காரணத்தால் 182 ஃபார் 9 விக்கெட்டுக்கே அவுட் ஆகிட்டாங்க. 9.10 போது எஸ்ஆர்ஹெச்சில் கொஞ்சம் போலிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இது வந்து ஆப்போனண்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்கோர்னு சொல்லலாம். பஞ்சாபோட போலிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்டார் போலர் ரபாடா வந்து நேற்று 1 விக்கெட் தான் எடுத்தார். அவருக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட் எடுத்தார். ஒரு கலக்கலான போலிங் கொடுத்து கம்பேக் வந்தார். பஞ்சாபுக்கு இது ஒரு நல்ல நாக் தான் சொல்லலாம். ஒரு ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஃபார்மில் வந்தார். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். ஒரு நல்ல ஓவர் போட்டார். நல்ல கண்டெய்னர், நல்ல விக்கெட் தான் சொல்லலாம். சாம் கரனும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷல் பட்டேலும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். பஞ்சாபோட போலிங் நேற்று கொஞ்சம் ஒரு பேக் டு ஃபார்ம் சொல்லலாம். போலிங் லெவல் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த செக்ஷனாக இருந்தது. நேற்று வந்து ஒரு எல்லாருமே கம்பேக் கொடுத்து ஆவரேஜாக 2 விக்கெட் எடுத்தாங்க. பஞ்சாபுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக தான் கருதுகிறோம். பஞ்சாபோட பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிக்கர் தவன் 14 ரன் எடுத்தார். ஸ்டோக் வந்து 0 அவுட் ஆகிட்டு போட்டார் 3 பால்லேயே. நல்ல ஒரு பாலிங் தான் சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் வந்து கமின்ஸ் வந்து நல்ல ஒரு போல்டை எடுத்தார். ஒரு நல்ல விக்கெட்டு. சிக்கர் தவனும் கொஞ்சம் பொறுப்பாக ஆடி இருக்கலாம். அவர் பொறுப்பாக ஆடவே இல்லை. 14 ரனுக்கு 16 எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து சாம் கரன் வந்து 29 எடுத்தார். சிக்கந்தர் ரஸா வந்து 28 எடுத்தார். இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் லிட்டில் பிட்டு பில்ட் ஆகிடுச்சு. பஞ்சாப் தான் மேட்சை வின் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க க்ரௌடுக்கு. ஆனாலும் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சகான் சிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரன் அடித்தார். ஒரு நல்ல ஒரு நாக்கு 25 பால்லே ஒரு நல்ல ஒரு 6 4 ஹிட் ஆகி பஞ்சாப் தான் வின் பண்ணோம் மேட்சை அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வர வச்சாங்க. ஜிச்சை சர்மா கூட இருந்து ஒரு 19 ரன் எடுத்தார் 11 பால்லே. ஒரு நல்ல ஒரு நாக்காக இருந்தது. அப்புறம் ஜித்தேஷ் சர்மா ஒரு விக்கெட்டை பறி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த அத்தோ சர்மா ஒரு 33 ரன் 15 பால்லேயே ஒரு குயிக்கான ஹிட்டு. ஒரு நல்ல ஒரு 4 6 எல்லா சைட்லேயுமே பாலை பறக்க விட்டார் காற்றுல. இருந்தாலும் பஞ்சாப் வந்து அவங்களால ரன் எடுக்க முடியல. லாஸ்ட் ஓவரில் ரன்னு குவிக்காமல் பார்த்தா லாஸ்ட் பால் 6 அடிச்சும் போராடி தான் தொட்டாங்கன்னு சொல்ல வேண்டும். 180 ஃபார் 6 தான் எடுத்தாங்க லாஸ்ட் எண்ட் ஆஃப் த 20 ஓவரில். எஸ்ஆர்ஹெச் வந்து 2 ரனில் வின் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட், பேட் கமின்ஸ் வந்து 1 விக்கெட், நடராஜ் 1 விக்கெட் எடுத்தார். நிதிஷ்குமார் ரெட்டி 1 விக்கெட் எடுத்தார். தேவ் 1 விக்கெட் எடுத்தார். எப்போவுமே எஸ்ஆர்ஹெச் போலிங் ஒரு நல்ல ஒரு போலர் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபைட்டிங் போலரை வச்சுருக்காங்க. ஈஸியாக வின் பண்ணாமல் கொஞ்சம் போராடி வின் பண்ணாங்க தான் சொல்லணும். நேற்று மேட்சை பஞ்சாப் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோம். ஆனால் தோத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வின் பை 2 ரன்ஸ். எஸ்ஆர்ஹெச் அவங்க பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆட் ஆகி டாப் லெவலில் இருக்காங்க. வெரி குட் பவுலிங், வெரி குட் பேட்டிங். ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே இன்ஃபோடெக் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.